சொல்லு ஹாய் சொல்லு. ஹாய், வெல்கம் பேக் டு சேனல். வெல்கம் பேக் டு சேனல். நாங்க இப்போ எங்க போறோம்? நாங்க இப்போ எங்க போறோம்? எங்க போறோம்? கடைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு ட்ரே எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த ட்ரேஸ் எல்லாம் வாங்குறதுக்கு தான் போகிறோம். எப்போவே பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ்ன்ற கேஷ் அண்ட் கேரி கடைக்கு தான் போவோம். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூகுளில் நியர் மீன் போட்டதில் எனக்கு ஃபேமஸ் கேஷ் அண்ட் கேரின்னு ஒரு கடை வந்து பார்த்துருக்கோம். ஸோ அது ரொம்பவே கிட்ட இருக்குது. சரி போய் பார்ப்போன்னுட்டு இன்றைக்கி அந்த கடையில் தான் போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கடையில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு போய் பார்ப்போம். ஓகே, நம்மளோட லொக்கேஷன், அதாவது நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3.2 3.5 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இதுதான் அந்த ஃபேமஸ் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்னு வெளியே போட்டிருக்கு. பட் கூகுளில் நம்ம செக் பண்ணும்போது கேஷ் அண்ட் கேரின்னு தான் இருந்தது. நம்ம டைமாக என்னன்னு தெரியலங்க. பட் அங்கே நேரில் போன பிறகு தான் வந்து தெரியுது அது வந்து ஒரு இந்தியன் கிராசரி சூப்பர் மார்க்கெட்னு. மீட்டு அது மட்டும் இல்லாமல் கிராசரி, மளிகை சாமான் எல்லா பொருளுமே அங்கே கிடைக்கும். உங்களுக்கு காய்கறின்ட்டு எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்னு அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சுது. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் நாங்கள் கால் பண்ணி கேட்கும்போது ட்ரேஸ் வந்து இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ போய் செக் பண்ண போது தான் தெரியுது இப்போ சின்ன சின்ன கடையில் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரே வைப்பாங்க அந்த மாதிரி தான் ட்ரேஸ் வந்து கொஞ்சமாக வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃபுட்டுக்கு நம்ம தேவையான ட்ரேஸ் வந்து அங்கே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டைம் அங்கேயே பார்த்திங்கன்னா 5:20 5:30 கிட்ட 5:20 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, எஸ்என்எஸ் கேஷ் அண்ட் கேரிக்கு தான் போய் ஆகணும். அங்கே தான் நமக்கு தேவையான திங்ஸ் இருக்குன்ட்டு நம்ம எப்பவும் போகிற கடைக்கு போயிடலான்ட்டு அங்கேருந்தே கேப் புக் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் கேஷ் அண்ட் கேரி கடை வந்து 6 o'clock வரைக்கும் தான் வந்து கடை இருக்கும். ஸோ ஏற்கனவே டைம் ஆகிடுச்சுன்னு நாங்கள் கேப் புக் பண்ணி கேப்பில் தான் போயிட்டு இருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் கேப் பிடிச்சி கரெக்டாக கடை மூடுறதுக்கு முன்னாடியே ஒரு 5:45க்கெலாம் நாங்கள் வந்து எஸ்என்எஸ் கேஷ் அண்ட் கேரிக்கு ரீச் ஆகிட்டோம். உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா வெளியிலவே கார்ட் இருந்தது, அதை எடுத்துகிட்டு பாப்பாங்களே உட்கார வச்சுட்டு உள்ளே போயிட்டோம். போனதுமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஜூஸ் வந்து இருக்கும். ஜூஸ் மட்டும் இல்லைங்க, நீங்கள் குடிக்கிற தண்ணி கேனுமே வந்து உங்களுக்கு பல்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை ஸ்டேஷ்னரி திங்ஸாக இருக்கட்டும், ஊதுவத்தி, டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரே வந்து சிங்கிளாக எடுத்துக்கிறதுனால உங்ககிட்ட இருக்குது. பல்காக நீங்கள் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தேவைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நான் பிரியாணிக்கு, நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், இந்த பாஸ்மதி ரைஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லக்ஷ்மி பிராண்ட் எக்ஸ்ட்ரா லாங் பாஸ்மதி ரைஸு. நான் அரிசி வந்து ரீசெண்ட் டைம்ஸாக நான் இங்கே தான் வந்து வாங்கிட்டுருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்து செக்ஷன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேச்சுலா, அதாவது கரண்டி, ஸ்பூன்ஸு, அதுவுமே எல்லாமே இங்கே இருக்குது. பாத்ரூம் டப் வந்து க்ளீனரு, வாஷர்னு எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ட்ரே இருக்குது. இந்த சைடு நான் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே லூஸில் இருக்குது. உங்களுக்கு பல்காக ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தேவைனாலுமே பார்த்திங்கன்னா பல்க் குவான்டிட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பாக்ஸில் 200 பீசஸ் கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். என்னால் நான் க்ளோஸ் பண்ணுற டைமிங்க்கு போனதுனால என்னால் அது வந்து ஃபுல்லாக வந்து கடையை கவர் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக அதோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் நேரில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திங்ஸ் நிறைய வாங்கினதுனால வேறு வழியில் திரும்ப வரும்போது நாங்கள் கேபில் தான் வரோம். ஸோ கேபில் ஏறிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கரெக்டாக 15 to 20 minutes வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. என் பசங்க ஜாலியாக வந்து பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ திங்ஸ் எல்லாமே வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினோம், அது எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு மொத்தமாக, அதாவது இப்போ வரைக்கும் வாங்கின திங்ஸ்க்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு, நாங்கள் போயிட்டு வந்த செலவு எவ்வளோ ஆச்சு, அதோட இதுவும் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் வந்து எஸ்என்எஸில் நான் வாங்கிட்டு வந்தேன்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம், நாங்கள் போன ஃபேமஸ் கேஷ் அண்ட் கேரின்னு காட்டின கடையில் அது ஒரு கிராசரி ஷாப்பிங் கடை தான், அதாவது மளிகை சாமான் கடை தான். அது நார்மலாக இப்போ எப்படி டாலர் நம்மளை போனால் நம்மளுக்கு ஒரு அலுமினியட்ரே கிடைக்குமோ அதே மாதிரி தான் அங்கே இருக்குது. அதுவும் நான் போன நேரம் நான் சரி லாஸ்ட் டே தான் முக்கியமாக எனக்கு தேவைப்படுச்சு, இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரலன்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னுட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நாங்கள் கேப் பிடிச்சி, ஏன்னா 6 o'clock வரைக்கும் தான் வந்து எஸ்என்எஸ் கேஷ் அண்ட் கேரி வந்து வீக் டேஸில் இருக்கும். வீக்கெண்டில் 5 o'clock வரைக்கும் தான் வந்து இருக்கும். ஸோ இதனாலே நாங்கள் அங்கே ஃபேமஸ் கேஷ் அண்ட் கேரி கடையில் இருக்கும்போதே டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5:30 இருக்கும். ஸோ எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், வேறு வழி இல்லாமல் கேப் புக் பண்ணி அங்கேருந்து எங்களுக்கு ஒரு $15 to $18 கிட்ட ஆச்சு. ஸோ கேப் புக் பண்ணி போனோம். ஸோ இப்போ நம்ம
இங்கே வந்து எஸ்என்எஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேஸ் மட்டும் கிடையாது, ஹோட்டல் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து மளிகை பொருள்லேருந்து ஜூஸு, வாட்டர் பாட்டில், கண்டெய்னர்ஸ், அந்த இப்போ நீங்கள் ஒரு 32 ounce கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கட்டும், 4 ounceலேருந்து 32 ounce பிளேட்டு, கவர்ஸு எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஹோட்டல் வச்சுருக்கீங்களா இருக்கட்டும், இல்லை இப்போ தான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். வீட்டுக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மளிகை சாமான் நான் இப்போ வாங்கினேன். இது வந்து மிளகு வீட்டில் வந்து காலி ஆகிடுச்சு. சரி, குக்கிங்க்கும் தேவை, மிளகு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 400 grams. அது கூடவே பார்த்திங்கன்னா கடுகு, மஞ்சத்தூள், இது வந்து பாப்பாங்களுக்காக மேகி வாங்கியிருந்தேன் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரே, என்னோடய மீடியம் ட்ரேயோட கவர், இது வந்து லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட பாத் டப்பில் அந்த சிங்க் ஸ்டாப், ட்ரெயின் ஸ்டாப்பர். இதுவுமே அங்கே கிடைக்கும் உங்களுக்கு. அங்கே ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸுன்ட்டு எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது வந்து அடுத்து இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய மீடியம் ட்ரேயோட லிட்டு. இது லிட்டு, நான் எத்தனை பீஸ் வந்து ட்ரே வாங்கியிருக்கேனோ அத்தனை ட்ரேக்கான லிட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் ட்ரேயோட லிட். இது டீப் லார்ஜ் ட்ரே. அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட் இன்னுமே இருக்குது, ட்ரேக்கு எத்தனை பேர் சாப்பிட்லான்னுட்டு. நான் அதையுமே சொல்கிறேன். ஒரு ஸ்மால் ட்ரே பிரியாணி வாங்கினீங்கன்னா 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். அதாவது நான் கொடுக்குற பிரியாணி நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 பேர் சாப்பிட்லாம், சரிங்களா. மீடியம் ட்ரேயில் வந்து 5லேருந்து 6 பேர் சாப்பிட்லாம், ஓகேங்களா. இதுவே இந்த மாதிரி ஒரு லார்ஜ் ட்ரே எடுக்கிறீங்க, இது வந்து ஒரு டீப் லார்ஜ் ட்ரே. இது வந்து பார்த்திங்கன்னா 12லேருந்து 15 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். இல்லை இதுலேயே வந்து இந்த 15 பேரில் குழந்தைங்களும் இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஃபுல் சைஸ், இது ஃபுல் டீப் லார்ஜ். இந்த ட்ரே வாங்கியிருக்கேன். அதுக்கான லிட்டு தான் வந்து இது. அங்கேயே பார்த்திங்கன்னா ஆயில் இருந்துச்சு, ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. நம்மளுக்கு இக்பால் ஆஃபரில் எப்போவுமே வாங்குவேன் நான். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு தான் எனக்கு கிடச்சிது. இது வந்து $9 வாங்கினேன். 3 liters கிங் பிராண்டோட சன்ஃப்ளவர் ஆயில் இது. அதே மாதிரி இது வந்து பொன்னி ரைஸு, சாப்பாடு அரிசி. இதோட எல்பி பேக் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நிமிஷம், 10 LB, அதாவது 4.54 kg, ஒரு 4.5 கிலோ பேக். இந்த சாப்பாடு அரிசி தான் வந்து நாங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சாப்பாடு மீல்ஸுக்குமே வந்து இந்த சாப்பாடு தான் வந்து அரிசி தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $11. இது கரெக்டான ரீசனபிள் ப்ரைஸ்னால நான் அங்கேருந்து ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்தேன். ஏற்கனவே வாங்கினதே இருக்குது, ஸோ அதனால் ஒரு பேக் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த கண்டன்ஸ் மில்க் வந்து பார்த்திங்கன்னா $1 என்னவோ வாங்கியிருந்தேன். இது $1 இருந்து இது ஒன்று வாங்கினேன். இது வந்து அந்த மீடியம் ட்ரே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ட்ரே. இது இந்த ட்ரே வாங்கியிருந்தேன். அது கூடவே பார்த்திங்கன்னா உளுந்து வாங்கியிருந்தேன். உளுந்து வந்து இது 8 LB பேகு. இது வந்து ப்ரைஸ் அங்கே கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும், அதனால் வாங்கினேன். இந்த ஃபேமஸ் கடைக்கு போனதுக்கு தக்காளி வீட்டில் இல்லைங்க, அது மட்டும் வாங்கிட்டு வந்தேன். பேக்ரவுண்டில் என் பொண்ணுங்க கத்திக்கிட்டு இருக்காளுங்க, அது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா வாங்கினேன், டீப் பிராண்டோடது. இதோட எல்பி பார்த்தீங்கன்னா 200 grams. இது $3 இன்னும் வாங்கினேன். அது கூடவே இந்த மிஸ்டர் கவுடாஸோட கேன் சுகர், ப்ரௌன் சுகரு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 3.7 LB, 3 kgs வருது. இதோட ப்ரைஸ் வந்து $9. அது கூட வீட்டில் கல்லுப்பு வந்து காலி ஆகிடுச்சு, இந்த பேக்கெட் வாங்கிட்டேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே தான் நான் இப்போ வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வரைக்குமே பார்த்திங்கன்னா $200 ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் கேபு எல்லாமே சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 220 கிட்ட, அரௌண்ட் $220 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12,000 ரூபாய், ஒரு 14,000 ரூபாய்க்குள்ளே வரும் ரவுண்டாக. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 14,000 ரூபாய் 13,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ இது எல்லாமே தான் வந்து திங்ஸ் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த ரேட்டை விட இப்போ எல்லாமே ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. ப்ரைஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபுட் சர்டிஃபிகேட் வந்து ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னுட்டு. அதை நான் ஏற்கனவே வந்து ஒரு லாங் வீடியோவாக நான் லாஸ்ட்டாக இது போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். வேணும்னா அதோட லிங்க் மறுபடியும் கொடுக்குறேன். நார்மலாக கூகுளில் போயிட்டே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேண்ட்லர் சர்டிஃபிகேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அதில் நீங்கள் எந்த லிங்க்கில் வேணாலும் போய் பண்ணலாம்,
உங்களுக்கு $30 to $35 என்ன வரும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து தெரியும். அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 20 பேருக்கு சாப்பாடுனா நம்ம இத்தனை கிலோ அரிசி போடணும், இத்தனை கிலோ பருப்பு போடணும் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்து ஃபுல்லானவே பார்த்திங்கன்னா ட்ரே கணக்கு தான். ஸோ ஒரு ட்ரேனா இத்தனை பேர் சாப்பிட்லாம். ஸோ அந்த ட்ரேக்கு நம்ம எவ்வளோ ஸ்டார்டிங்கில் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஐடியாவே இல்லை. நான் ஒரு விஷயமும் பண்ண தான் வந்து கற்றுக்கிட்டது. நான் உங்ககிட்ட எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து அந்த டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு யார்கிட்ட கேட்குறதுனும் தெரியல. ஸோ அதனால தான் என்ன மாதிரியே வந்து நிறைய ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் நான் பண்ணுற ரெசிபியுமே நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட கைப்பக்குவம் தாங்க. எல்லாமே சாம்பார் வைப்போம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்கிற ரெசிபியை நீங்களே ட்ரை பண்ணாலுமே ஆனால் அதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கைப்பக்குவம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தாலே போதுங்க. நீங்கள் வந்து உங்களால் எஃபோர்ட் போட முடியும், இல்லை என்னால் வந்து முடியும் அப்படின்னு நம்பி உங்களால் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதுவுமே தப்பு இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த ஃபுட் பிஸ்னஸில் ஏதாவது டவுட் இருந்தது, நான் வந்து சின்னதாக தான் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போது வந்து ஒரு ட்ரேயில் வந்து எவ்வளோ அரிசி போடணும் அப்படின்றதுலாம் அது எல்லாமே உங்களோட இது பொறுத்து தான். சரிங்களா? ஒருத்தருக்கு இவ்வளோன்ட்டு நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் போடுறது தான். பட் ட்ரேல சைஸ் வந்து இத்தனை பேர் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் ஒரு லாஸ்ட் டே ஒயிட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் 18 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஏன்னா ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஒயிட் ரைஸை சாப்பிட்ற ஆளுங்க பொறுத்து தான். பெரியவங்க ஒரு 15 பேர் பெரியவங்கன்னா ஒரு லாஸ்ட் டே சாப்பாடு கரெக்டாக இருக்கும் ஒயிட் ரைஸு. அதே தான் பிரியாணிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு தான். ஸோ இதுதான் கணக்கு. ஏன்னா ஒரு சிலர் எனக்கு கேட்பாங்க, இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் இருக்காங்க. அந்த 20 பேரில் 10 பேர் வந்து கிட்ஸு, 10 பேர் வந்து பெரியவங்க. ஸோ அப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாஸ்ட் ட்ரேவே போதும். எதனால் சொல்கிறேன்னா 10 பேர் 12லேருந்து 15 பேர் பெரியவங்களே வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு லார்ஜ் ட்ரேயில். ஸோ இப்போ ஒரு பெரியவங்க சாப்பிட்ற சாப்பாடை தான் ரெண்டு பசங்க சாப்பிடுவாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அப்படி கனெக்ட் பண்ணாலும் நம்ம 5 பெரியவங்க சாப்பிட்ற சாப்பாடு அளவு 10 பசங்க வந்து சாப்பிடுவாங்க, சின்ன பசங்க. மோஸ்ட்டாக இங்கே வந்து நிறைய பேர் பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டினா கண்டிப்பாக வந்து பீஸா ஆர்டர் பண்ணிடுறாங்க. எதனால இங்கே இருக்க பசங்களுக்கு வந்து பீஸா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்க முக்கால்வாசி பீஸா சாப்பிட்டாலே நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட்டு வந்து கொடுக்க போகிறீங்களா, வேறு என்ன இருக்கா, நீங்கள் ஏதாவது வீட்டில் ஒரு சிலர் வந்து வீட்டில் ஒரு சில ஐட்டம் செய்வாங்க, ஒரு சிலர் மட்டும் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் எனக்கு இப்போ பேபி ஷவர் பார்ட்டி ஆர்டர் ஒன்று லாஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். அவங்க அந்த 5 வகையான சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வீட்டில் செஞ்சுக்கிட்டாங்க. மீல்ஸ் நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து என்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை விவரமாக வந்து கேட்டுக்கணும். எத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்க, நீங்கள் வேறு ஏதாவது வீட்டில் செய்கிறது தான் என்ன செய்கிறீங்க, அது எல்லாமே கேட்டுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கணக்கு சொன்னோன்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நமக்கும் வந்து சாப்பாடு வந்து கரெக்டாக கொடுத்தா மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பாடு கம்மியாக கொடுத்துட்டாலும் நமக்கும் பிரச்சனை, அதே மாதிரி ஆர்டர் பண்ணவங்களுக்கும் பிரச்சனை. எதனால வந்தவங்க சாப்பிடாம போயிட்டாங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு சாப்பாடு வந்து வந்தவங்க சாப்பிட்லன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும், நம்மளுக்கும் கஷ்டமாயிடும். ஐயோ நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணி அது வந்து சாப்பாடு கம்மியாயிடுச்சுன்னுட்டு. ஸோ எப்போவுமே வந்து அளவு வந்து கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பேருன்னு எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஷாப்பிங் vlog ஆர்டருக்கு நான் S&S கேஷ் அண்ட் கேரியில் வாங்குகிறேன். அந்த கடையோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கார்ப்ரோவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நார்த் யார்க்கில் இருக்கவங்களுக்கு அது வந்து கிட்ட. ஸோ கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தேவையான ஃபுட்டு ரிலேட்டட் மளிகை சாமான்லேருந்து கண்டெய்னர் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். பாய்.